நம்மளுடைய நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா பின்னம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணி HCF LCM மூலயமா சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இதில் மிகப்பெரிய பின்னம் அப்படின்னு கொடுத்தாவே நம்ம LCM தான் வந்து ஃபைன் பண்ணணும். இதில் எங்கே LCM ஃபைன் பண்ணணும் அப்படின்னா டினாமினேட்டரில் இருக்குது பாருங்கள், 8, 16, 40, 80 இது எல்லாத்துக்கும் நம்ம LCM ஃபைன் பண்ண போகிறோம். எல்லாமே ஈவன் நம்பரில் இருக்கிறதுனால 2 or 4 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி எப்படி LCM ஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு கிளாஸில் போட்டிருக்கேன். நீங்கள் LCM HCF ஃபைன் பண்ண தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு கற்றுக்கலாம். இப்போ LCM அப்படிங்கிறதுனால நம்ம ஃபைனலாக 1 வர வரைக்கும் ஃபைன் பண்ணணும். இப்போ சைடில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே வந்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் மல்டிபிள் பண்ணிங்கன்னா நமக்கு 80 கிடைக்கும். 80 தான் நம்மளுடைய LCM உடைய வேல்யூ. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 7/8 எடுத்துக்கலாம். 7/8 80ஆல் நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம். மல்டிபிள் டைரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு 70 கிடச்சிரும். ஸோ 13/16 அதே பண்ணிங்க மல்டிபிள் பண்ணி கேன்சல் பண்ண போகிறோம். கேன்சல் பண்ணிங்கன்னா 65 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்கிற 4 வேல்யூஸுமே நம்ம கிடைச்ச LCMனால் மல்டிபிள் பண்ணி நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர்ஸ் கிடைக்கும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேன்சல் பண்ணுற வீடியோ தெரில அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்காக தனியாக ஒரு கிளாஸ் வந்து நான் போடுறேன். இப்போ இதனுடைய வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா 70, 65, 62 இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இதில் வந்து ஹையஸ்ட் வேல்யூ 70. ஸோ வந்து 70 தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா மீப்போவா HCF ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. சேம் இதில் நம்ம நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் இருக்கும். இதனுடைய ஷார்ட்கட் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னத்தில் வந்து நமக்கு HCF ஃபைன் பண்ண சொன்னாங்க அப்படின்னா தொகுதிகளின் மீப்போவா அதாவது நியூமரேட்டர்னுடைய HCF கண்டுபிடிக்கணும் அண்ட் டிவைடட் பை டினாமினேட்டரில் வந்து LCM நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நியூமரேட்டரில் என்ன இருக்குது, 9, 12, 18, 21 இருக்குது. இதனுடைய HCF வந்து ஃபைன் பண்ணணும். HCF அப்படின்னா 4 நம்பருக்குமே காமனாக இருக்கிற டேபிள் வர வரைக்கும் ஃபைன் பண்ணால் போதும். ஸோ இதில் 3 மட்டும் இருக்கிறதுனால அதோட ஸ்டாப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு LCM அப்படிங்கும்போது 10, 25, 35, 40க்கு ஃபைன் பண்ணணும். இது பார்த்திங்க அப்படின்னா கீழே 1 வர வரைக்குமே நம்ம ப்ரொசீட் பண்ணணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இதனுடைய ஷார்ட்கட்ஸ் என்ன அப்படின்னா 5, 7, 4 ஃபைனலாக முடிஞ்சிருக்கு இல்லையா. ஒவ்வொரு டைமும் நம்ம போட தேவையில்லை, டேரெக்டாக எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கான LCM கிடச்சிரும். இப்போ 1400 கிடச்சாச்சு. நம்மளுடைய HCF என்ன சொல்லியிருக்காங்க 3. அதே மாதிரி LCM வந்து 1400. அந்த ஷார்ட்கட் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கான ஆன்சர் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இறங்கு வரிசை அதாவது அசெண்டிங் ஆர்டரோ டிசெண்டிங் ஆர்டரோ எது கேட்டாலும் நம்ம முன்னாடி ஃபாலோ பண்ண மாதிரி இந்த மிகப்பெரிய பின்னம் சம் இருக்கு இல்லைங்களா, சேம் இதே மாதிரி தான் நம்ம ப்ரொசீட் பண்ணணும். இதில் நமக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர் வந்து இறங்கு வரிசை அது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு வரணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர் அப்படிங்கும்போது 70, 65, 63 and 62. இதனுடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா 7/8. அதே மாதிரி கொடுத்துருக்கிற என்ன கொஷின் கொடுத்துருக்காங்களோ அதில் தான் நம்ம போய் ஆன்சரை வந்து ஃபினிஷ் பண்ணணும். இது வந்து இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இறங்கு வரிசை கேட்டாலும் இதே மாதிரி போடுங்க. இது உங்களுடைய ஹோம்ஒர்க்கு. என்ன ஆன்சர் வருதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பின்னம் அப்படின்னாவே நம்ம இந்த ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.